ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை உன் வீட்டில் நல்லது ஒன்று நடக்கப் போகிறது. வா, வந்து இதை கேட்டு இன்றாவது நீ நிம்மதியாக தூங்கு. இதை முழுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, சில விஷயங்கள் நான் உனக்கு கூறியது போன்று நிறைவேற்றவில்லை என்று தோன்றியது உனக்கு. என் செல்லமே, நடப்பதை மட்டுமே தான் நான் எப்போதும் உனக்கு கூறுவேன். உன் சாயப்பா உனக்கு கூறியதை நிச்சயம் நிறைவேற்றுவேன். உனது கோரிக்கை தாமதமானது என்பது உண்மைதான். அதற்கு ஒரு காரணமும் உண்டு. ஆனால் அந்த காரணத்தை கூறும் தருவாயில் நான் இருந்தாலும் கேட்கும் தருவாயில் அப்போது நீ இல்லாமல் போய்விட்டாயே. அதனால்தான் இத்தனை தாமதம். நான் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன், நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கும் என்று. என் அன்பு குழந்தையே, உன்னோடு உன் பக்கபலமாக எப்போதும் நான் இருக்கிறேன் என்பதை என்றும் மறவாதே. உனக்கு எதை கொடுக்க வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்று நேரம் காலம் பார்த்து நிச்சயம் செய்வேன். உன் மனமும் புத்தியும் நிம்மதியை தொலைத்து நிற்கதியாய் நிற்கின்றாய் இப்போது. எப்போது தான் அப்பா எனக்கு இந்த கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று என்னை நினைத்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தாய். கோபப்பட்டும் அழுதும் கையை விரித்து கொண்டு முழித்து கொண்டும் இருக்கின்றேனே அப்பா, எனக்கு எப்போது தான் விடிவு காலம் பிறக்கும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தாயே. உன்னுடைய அத்தனை கோரிக்கைகளையும் நிறைவேற்றத்தான் இத்தனை தாமதமாக்கி உள்ளேன். மனமும் புத்தியும் ஒரு நிலையில் இருந்தால்தானே உனக்கு நல்ல மாறுதல்கள் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும். உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையில் உன் மனது இல்லை என்பதே உண்மை. முதலில் உன் மனதில் தேவையில்லாத குழப்பங்களும் உண்டாவதை முதலில் நிறுத்து. இனி உன்னால் இனிமையான மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் வந்துவிட்டது. ஏனென்றால் உன் பயம் கலக்கம்தான் உன்னை நடுங்கச் செய்கிறது. இன்னும் சில நாட்களில் மாற்றத்தின் பிரமிப்பை நீயே உணரப்போகிறாய். நாளை காலை முதலிலிருந்தே உனக்கு நல்ல அறிகுறிகள் தெரிய ஆரம்பித்துவிடும். சற்று பொறு என் செல்லமே. நீயும் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று போராடி கொண்டுத்தான் இருக்கின்றாய். என்ன மாறினாலும் என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டு நிச்சயமாக விலக மாட்டேன். விலகப் போவதும் கிடையாது. நான் என்றும் உன் நன்மைக்காகவே இங்கு இருக்கின்றேன். நான் எப்பொழுது எதை செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். துணிச்சல் இருந்தால்தான் வாழ்க்கையில் போராட முடியும். நீயும் போராடி கொண்டுத்தான் இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும். இனி நீ எதை நினைத்து போராடுகிறாயோ அது நிச்சயம் நிறைவேறும். இப்போது கூறுகிறேன் கேள். இதுவரை இருந்ததை விட இனி நீ 100 மடங்கு மகிழ்ச்சியாய் வாழப்போகிறாய் என்பதே உண்மை. அந்த வேகத்தில் ஒரு சில விஷயங்கள் நிகழும். அதை பற்றியெல்லாம் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. ஏன் இவ்வளவு யோசனை? இனி உன் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். சர்வ நிச்சயமாக உன்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை ஒன்று இந்த வியாழனில் நிறைவேறும். இனி நீ அழுது புலம்ப மாட்டாய். மாறாக நீ மகிழ்ச்சியில் ஆனந்தமாய் துள்ளி குதிப்பாய். நீ எதிர்பார்த்த அதிசயமான வாழ்வு உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆம், நிச்சயமாக நீயே உனக்கு நடந்த விஷயத்தை என்னிடம் வந்து கூறி நன்றி சொல்லும் காலம் வெகு தொலைவில் இல்லை. அது இன்னும் சில நாட்களில் நிறைவேறும். இனி நீ மனநிறைவோடு நிம்மதியாக இரு என் செல்லமே. உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.